வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். ஸோ, இன்னைக்கு எந்த காணொளி நான் பதிவு பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில எந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல படிக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ₹499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதாவது ரெக்கார்டட் வீடியோஸ வந்து நான் ஒரு ரூ. 500 குடுத்துட்டு இருக்கேன். ரூ. 25,000 எடுக்கக்கூடிய அந்த ஒரு கோர்ஸ ரெக்கார்ட் பண்ணி, அத அப்படியே உங்ககிட்ட நான் வந்து ஒரு ₹500 ஏன் குடுக்குறேன் அப்படின்னா, ரெக்கார்ட் பண்றதோட என் வேலை முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு அத மெயின்டெயின் பண்ணி உங்களுக்கு குடுக்குறது மட்டும் தான் என்னோட வேலையா இருக்கு. அப்ப என்னுடைய நேரம் நாங்க அதிகமா செலவழிக்கிறது இல்ல. அதனால என்னுடைய நாலேட்ஜ் கம்ப்ளீட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேட்ஜ் உங்களுக்கு குடுக்கணும் அப்டின்ட்டு நான் அத ஒரு ரூ. 500 நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னுடைய ரூ. 499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மெட்டீரியல் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா கூகுள்ல போய் அமுதகுமார் 499 டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு தேடுனீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். சரி. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கு நெறைய இடங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்துக்கள் இருந்தாலும், சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஏமாற்றம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பெரிய பயத்த கொண்டு வந்து குடுக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம இங்க பேசுறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இங்க வந்து கோர்ஸ் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன தேடி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரூ. 60,000 ரூ. 1,50,000 வரைக்கும் பணம் கேட்கறாங்க. எப்படி நம்ம அத ஹேண்டில் பண்ணன்ற ஒரு கேள்வியும் உள்ள இருக்கு. அது மீறி இப்போ இதே ஒரு இன்ஸ்டிடியூட்ல வெறும் ரூ. 5,000 கூட குடுக்குறாங்களே, எப்படி நம்ம அத செய்துக்கலாங்கிற ஒரு கேள்வியுமே இங்க வந்து உள்ள இருக்கு. இப்படி பல கேள்விகள முன் வச்சு பேசக்கூடிய இந்த ஒரு தரப்புல, இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, தனிப்பட்ட முறையில நம்ம வந்து இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து புரமோட் பண்ணலாம். இல்ல இந்த இன்ஸ்டிடியூட்க்கு நம்ம வந்து டிராஃபிக்க டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இல்லாம, ஒரு பொதுநல கருத்த வந்து நான் மனசுல வச்சு தான் இந்த காணொளிய வந்து நான் முழுசா முழுசா வந்து உருவாக்குறேன். அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, Googleல தேடி ரிசர்ச் பண்ண போறோம். அதே மாரி ChatGPTலயும் நம்ம தேடி ரிசர்ச் பண்ண போறோம். என்ன மாரி இன்புட் நமக்கு வருதுங்கிறத பார்த்து நம்ம ஒரு முயற்சிய வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுல உங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூட்ல சேரலாம் அப்படிங்கிற விருப்பம் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா போய் சேர்ந்துக்கலாம். ஒருவேளை என்கிட்ட தான் படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்கிட்ட தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்ட்டையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய கருத்து. இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா மாறிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அதே மாரி இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, Google. ஸோ முதல்ல நம்ம Googleல கூட போய் தேடி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை. ஸோ இது வந்து ஜெனரலா மேக்ஸிமம் பீப்பிள் தேடக்கூடிய ஒரு கீவேர்டு. ஸோ Google என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, பிரிஃபரபிளி நம்ம எங்கேருந்து தேடுறோமோ, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்ட நம்மகிட்ட வந்து காட்டுங்க. ஜெனரலா இதான் வந்து லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சென்னையில இருந்துட்டு குரோம்பேட்ல தேடுனீங்கன்னா, குரோம்பேட்டுக்கு பக்கத்துல காட்டும். இப்ப நீங்க வடபழனியில இருந்து தேடுனீங்கன்னா, வடபழனி பக்கத்துல காட்டும். இன்னைக்கு நான் எங்க ஊர் போடிநாயக்கனூர், தேனியில உட்காந்துட்டு நான் தேடுறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சென்னையில தேனியில இருந்து தேடக்கூடிய ஒரு ஆளுக்கு எதெல்லாம் குடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க வந்து காமிக்குது. இதுல Google மேப்ஸ் ரிசல்ட்ஸ்ல எனக்கு பிளேஸஸ்ன்னு சொல்லி ஒரு 3 இடம் காமிக்குதுங்க. ஒண்ணு டிஜிட்டல் ஸ்காலர் நம்ம சௌரவ் ஜெயின் இருக்கார் இல்லையா? அவருடைய ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட். இன்னொன்னு வந்து ஈசர்ச் அட்வைசர்ஸ். ஓகே. அவங்க ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் தேனாம்பேட்ல வந்து அவங்க இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டு பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்னே வச்சிருக்காங்க. ஸோ மினாவ் சம்திங் இருக்கு. இன்னும் நம்ம மோர் பிளேஸஸ்ன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வேற யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் வந்து குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெப்டி ஸ்கூல் இவங்க வந்து ஆக்சுவலா வடபழனியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வெப்டி ஸ்கூல் வந்து ஸ்பான்சர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து Googleல அட்வர்டைஸ்மென்ட் ரன் பண்ணி அவங்களோட இன்ஸ்டிடியூட்ட வந்து இங்க வந்து விளம்பரப்படுத்துறாங்க. கீழ டிஜிட்டல் ஸ்காலர், ஈசர்ச் அட்வைசர்ஸ், அப்புறம் வெப்டி ஸ்கூல், டிஜிட்டல் அகாடமி 360, ஸ்ட்ராட்டகி அப்படின்னு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை, iRemote மார்க்கெட்டிங் ஏஜென்சி, கிளாஸ்டெமி, வெப்வைஸ், ஃபிட்டா, அவோட்டா, கோர்ஸன் அகாடமி, ஃபிட்டா அகாடமி, யாழ் ஐடி ஸ்கில்ஸ் ஹப்னு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கு. ஓகே. ஸ்கில் ஃப்ளோர். ஓகே. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பாஸ்டெக் அப்படின்னு சொல்லி. ஸோ Google வந்து ஒரு சில லொகேஷன்ஸ நம்மகிட்ட காமிச்சிருக்கு. இதுல நான் வந்து நிறைய கேள்விப்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, காதலாடி கூட கேள்விப்படுவாங்களா? அப்படின்னு பார்க்கும்போது, வெப்டி ஸ்கூல் அப்படிங்கிறது கேள்விப்பட்டது தான். டிஜிட்டல் ஸ்காலர்ங்கிறது கேள்விப்பட்டது தான். இதெல்லாம் தாண்டி இங்க Google காமிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ சோசியல் ஈகிள் வந்து இங்க Googleல எங்கேயும் காமிக்கல. அதே மாரி இன்னும் ஜுவான் அகாடமி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து இங்க வந்து நான் இங்க வந்து காமிக்கல. இன்னும் நிறைய ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. ஸோ Google காமிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இத வந்து பார்க்க முடியாது. மேபி நான் ஃபில்டர் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 4.0 பிளஸ் ரேட்டிங். 4 ரேட்டிங்க்கு மேல இருக்கிற மாரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து உள்ள இருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட் ஜெனரலா எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப பொதுவா வந்து ஒரு வேலிடேஷன் பர்ப்பஸ்க்காக நான் டிஜிட்டல் ஸ்காலர் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் இந்த ஈவென்ட்ட பார்த்துக்கணும். நான் வந்து யாரையுமே நெகட்டிவா சொல்லணுங்கிற எண்ணம் வந்து எனக்கு கிடையாது.
ஸோ இந்த இடத்த வந்து நான் வந்து இப்போ டிஜிட்டல் ஸ்காலர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, இவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, dscholar.in அவங்களுடைய வெப்சைட் இருக்கு, இவங்களுடைய பிஸ்னஸ், இவருடைய கண்டென்ட், டிஸ்கிரிப்ஷன், கூகுளில் இவங்களை பற்றி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக மக்களுடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதேவும் ஒரு இன்ஸ்டிடியூட்டுடைய பல்ஸ் நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதை நீங்கள் தான் அதை வந்து படிச்சு பார்க்கணும். இப்போ மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சு பார்க்கும்போது சினாரியோ பேஸ்டு இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கு, சஞ்சய் தேஜான்னு ஒருத்தர், வந்தனா ரமேஷ்னு ஒருத்தர், அஸ்வின் ராகவன் ஒருத்தர், ஸோ நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம், இந்த மாதிரி ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் ரிவ்யூ எல்லாம் சூப்பராக தான் இருந்தது, ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் நீங்கள் ரிவ்யூ கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் டெமோ செஷன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணும். எனக்கு டெமோ கொடுங்க, லைவ் கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, 2 to 3 days போய் வேலிடேட் பண்ணுங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கான்னு பாருங்க, ஃப்ரீலான்சிங் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் பண்ணி கொடுப்பீங்களா, ஏன் பிஸ்னஸ் நீங்கள் லைவாக எடுத்து சொல்லிக் கொடுப்பீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகள் நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ஒரு இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணி நீங்க வந்து அந்த படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து நான் ரொம்ப ஜெனரிக்காக தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூட் எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நான் வந்து என்னுடைய இதை பற்றியே நான் வந்து தெளிவாக வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கூகுளில் போய் தேடும்பொழுது ஒரு இன்ஸ்டிடியூட்டை பற்றி நீங்க தேடுறீங்க அப்படின்னா, கூகுள் வந்து உங்களுக்கு அது நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, நான் வந்து அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இல்லை ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லி நான் வந்து தேடுறேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய பிசினஸ் லிஸ்டிங் வந்து என்கிட்ட காமிக்குது. நான் ஏன் என்னோட எடுக்கிறேன் அப்படின்னா, தைரியமா நான் ஒரு விஷயத்தை வந்து இங்க வந்து நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ என்னுடைய பிசினஸ் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா, எப்படியெல்லாம் இந்த பிசினஸ் நம்ம ரேட் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் ஒரு கேள்வி உள்ள வந்து. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து என்னுடைய ரேட்டிங்ஸ் பாருங்க 5க்கு 4.9 காமிக்குது. அப்போ ஒரு சந்தேகம் அங்க வர மாதிரி இருக்கு. என்னடா இவரு 5க்கு 4.9 ரேட்டிங் வச்சிருக்காரு. 60 கூகுள் ரிவ்யூஸ் இருக்கு. இந்த 60 ரிவ்யூஸ்மே எல்லாருமே 4.95ன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்களா? அப்ப அந்த அளவுக்கு இவர் என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆப்பா டேக்கராங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வந்து உள்ள வரும்போது அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஜென்ரலா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டோட ரிவ்யூஸை படிக்கும்பொழுது நீங்க அவங்களுடைய ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிளிக் பண்ணி இங்க இருக்கு வியூ ஆல் கூகுள் ரிவ்யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்க கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். மார்னிங் ஸ்டார் மீடியா 4 ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. ரைட். இப்படி வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து அபர்ணா தாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை நீங்க படிச்சு பார்த்து அந்த ரிவ்யூஸை புரிஞ்சுக்கலாம். ஒரு சில ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும், என்ன ஃபேக்கா போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டை பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எப்படி இதை வேலிடேட் பண்ணுறது ஒரு கேள்வி வரும்போது நேரா நம்மளுடைய தலைவர் ChatGPT கிட்ட போங்க. அவர்கிட்ட போய் என்ன கேட்கலாம், ஹே ஆர் யூ அவேர் ஆஃப் தி எந்த இன்ஸ்டிடியூட்டை பத்தி நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். ஆர் யூ அவேர் ஆஃப் த அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர். இப்போ இந்த இடத்துல நீங்க வேற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட்டை போட்டு தேட ட்ரை பண்றீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேரை போடுங்க. போட்டோனையும் ChatGPT பாரபட்சம் பார்க்காம என்னென்ன தகவல் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க நம்மகிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ChatGPT கேட்கும்போது அவர் வந்து ஆமா அமுதகுமார் இதான் அவருடைய போட்டோ, இதான் அவருடைய இமேஜ், நான் வந்து அமுதகுமாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இவர் யாரு அப்படிங்கிறப்போ டிஸ்கிரைப்ஸ் himself as an ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர் ஆஃபர்ஸ் மோர் பட்ஜெட் ஓரியன்டட் $499 கோர்ஸ்ங்க. அதே மாதிரி எதுக்காக இவரோட கோர்ஸை நிறைய பேர் ஜாயின் பண்றாங்கன்னா ரீஜனல் ஃபிட், ஃபிளெக்சிபிலிட்டி டைமிங், காம்பரன்சிவ் கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி நீங்க இவர்கிட்ட சேரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அதாவது டெப்த் விசஸ் பிரெத். சின்ஸ் கோர்ஸ் கவர்ஸ் மெனி மாடியூல்ஸ் செக் ஒவ்வொரு மாடியூலுமே இவர் எவ்வளவு இன்டெப்தா சொல்லிக் கொடுப்பாருங்கிறத நீங்க பார்க்கணுங்கிறாங்க. ஹேண்ட்ஸ் ஆன் லைவ் ப்ராஜெக்ட் இவர் சொல்லிக் கொடுப்பாரா அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுப்பாராங்கிறத பார்க்க சொல்லுது. சர்டிபிகேட் அண்ட் அக்ரிடிஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரியா இருக்குமான்னு பாருங்க சொல்றாங்க. உங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இதுல ChatGPT என்ன ஒப்பீனியன் சொல்லுதுன்னா, ரைட், உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் தமிழ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறப்போ ஒரு பெஞ்ச்மார்க் கோர்ஸ். ரைட். கொலாபரேஷன் ஆர் வாண்ட் அ கரிக்குலம் மென்டர்ஷிப் மாடல்ஸ்னா யூ குட் ட்ரீட் ஹிம். ரைட். அதே மாதிரி இஃப் யூ லுக்கிங் ஃபார் அட்வான்ஸ்டு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் அப்படின்னா நீங்க வந்து இவரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னைய பத்தின விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்கு. இன்னும் மாடியூல் பை மாடியூல் என்ன டீட்டெயில் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, ஹவ் அபவுட் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் இப்படி நீங்க கேட்கும் பொழுது இப்போ அமுதகுமார் ட்ரெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க எது இருக்கிறாங்க பார்க்க ட்ரை பண்ணும்போது இன்டர்நெட்ல இருந்து இருக்கக்கூடிய ரிவ்யூஸை எடுத்து அதை வேலிடேட் பண்ணி என்ன சொல்லணும்னா
இன்டர்நெட்ல வந்து ஆன் த லிஸ்டிங்ஸ் சர்வீசஸ் டைரக்டரி ஓகே 5 ஸ்டார் ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப் அமுதகுமார் ஐம் கெட்டிங் குவாலிட்டி ட்ரைனிங் ஹி வில் நாட் மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட் அன்டில் யூ கம்ப்ளீட்லி கிளியர் வித் யுவர் கான்செப்ட்னு சொல்லிட்டு சுரேகால யாரோ ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களாம். ரைட். நான் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரிஃப்ளெக்ட் ஸ்ட்ராங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் லேர்னர்ஸ்னு சொல்லி சுலேகால செக் பண்ணியிருக்கு. ஒரு வெப்சைட் என்னோட டெஸ்டிமோனியில இருந்து என்ன எடுத்துக்கன்னா முகமது ஆரிஃப் அவர் போட்ட ஒரு கமெண்ட்டை பற்றியும் ரைட். அது மாதிரி போக ஒரு சில விஷயங்கள் வந்து இவர்கிட்ட கொஞ்சம் கிளியரா இல்லை அப்படிங்கிற மாதிரி ChatGPT வந்து சொல்லியிருக்கு. அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் டீடைல்டு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூஸ் தேர்ட் பார்ட்டி ரிவ்யூஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் பிரேக் டவுன்ஸ் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் இது எந்த அளவுக்கு இருப்பார், இவர் வந்து எந்த அளவுக்கு இவர் ஏமாத்துவார். ஹவ் அபவுட் ஹிஸ் ஸ்பேம் ஸ்கோர், அதாவது இவர் எந்த அளவுக்கு வந்து ஸ்பேம் பண்ணுவார் இல்லை ஏமாத்துவார், ஆர் ட்ரஸ்ட் ஃபேக்டர், இந்த மாதிரியே நீங்க வந்து கேட்டு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாத்தையுமே ChatGPT கிட்ட கொடுத்து நீங்க வந்து கேட்க பார்க்கலாம். அப்போ என்ன சொல்றதுன்னா எனக்குன்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் ஒரு 4 கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஏரியாஸ் தட் ஆர் அன்கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ரிஸ்க் கொடுக்குது. ரைட். ஏன்னா ஸ்பேம் ஸ்கோர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் மாடரேட் டு குட், தட் இஸ் ரீசனபிளி ட்ரஸ்ட் வர்த்தி பட் கம்ப்ளீட்லி நாட் ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுது. ஸோ இதன் மூலியமா நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்டை வந்து கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருக்குன்னு பார்க்கலாம். ரிவ்யூஸ் ஒரு 10-15 ரிவ்யூஸ் இருக்குன்னா அந்த 10-15 ரிவ்யூஸை நீங்க அப்படியே காப்பி பண்ணி அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ChatGPT கிட்ட கொடுத்து இதெல்லாம் ஃபேக் ரிவ்யூ ஜெனியூனான ரிவ்யூஸா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரியான ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ChatGPT கிட்ட கேட்கும்பொழுது அது உங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம உள்ளபடி எடுத்து உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிடும். ஸோ கேர்ஃபுல்லா நீங்க வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து 1-to-1 ட்ரைனிங் நிறைய பேருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுனால பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து பண்ற மாதிரி என்னோட 25,000 rupees கோர்ஸ்மே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அமுதகுமார் ஃபோன் நம்பர் அப்படின்னு கூகுளில் தேடி என் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு நீங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். இதுவே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க ஒரு 50,000 1 lakh 2 lakh rupees கொடுத்து நம்ம ஏமாந்துருவோமோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்னோட 499 rupees ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸை நீங்க ஒரு ரிஸ்க் ஃப்ரீயா எடுத்து பாருங்க. 500 rupees எடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் ஃபேக்டரா இருக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அமுதகுமார் என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு ஊர்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூட் என்னென்ன இருக்குங்கிறத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காணொலியை நான் தயார் பண்ணி போறேன். தேங்க்யூ.